ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1038. இங்கு அபாயகரமான முறையில் பகவான் சைத்தன்ய மகாபிரபு கடலில் விழுந்துவிட்ட அவரை காப்பாற்றி கூட்டி வந்த பக்தர்களின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் இளையுதிர் காலத்தில் ஓர் இரவன்று பௌர்ணமி நிலவு எங்கும் பட்டொளி வீசும் பொழுது மகாபிரபு தனது சகாக்களுடன் சுற்றித் திரிந்தார். தோட்டத்திற்கு தோட்டம் செல்கையில் மகாபிரபு திருவிளையாடல்களை கண்டுகளித்தார். ராசலீலை குறித்த பாடல்களை கேட்டு பாடி செய்தார். புலங்காகிதத்தில் பாடினார் அல்லது ராச நடனத்தை பக்தி பரவசத்துடன் நகல் செய்தார். சில சமயம் இங்கும் அங்கும் ஓடுவார். தரையில் விழுந்து உருண்டு பிறண்டு அழுவார். சில சமயம் மூர்ச்சு இருக்காது தானோ அல்லது சொருப் தாமோதரரோ ராசலீலை பாடல் ஒன்றை பாடினால் அதனை எம்பெருமான் முழுமையாக விளக்குவார். பாட்டின் பாவத்திற்கு தகுந்தவாறு சோகத்தை காட்டும் இடத்தில் சோகத்தை காட்டியும் ஆனந்தம் பொங்கும் இடத்தில் ஆனந்தத்தை காட்டியும் செய்வார். இவ்வாறாக ராசலீலை பாடல்கள் அனைத்தும் விவரிக்கப்பட்டன. இங்கு எம்பெருமானின் பித்தன் நிலை வசனங்களும் பரவச உடல் மாற்றங்களும் சுருக்கமாக தரப்பட்டு இருக்கின்றன. 24 மணி நேரமும் பகவான் கிருஷ்ணனின் லீலைகளை ரசித்து அனுபவித்து நடித்து பார்த்தவாறே இருந்தார் அவர். 1000 நாக்குகள் படைத்த அனந்தனாலும் மகாபுருவின் லீலைகளை வார்த்தையில் வடிக்க ஒண்ணாது ஆகும். சிவபெருமானின் பிள்ளையும் தேவர்கள் எழுத்தாளனுமான கணேசனாலும் கோடானு கோடி ஆண்டுகள் முயன்றாலும் எம்பெருமானின் ஒரு நாளைய லீலைகளை கூட வார்த்தையில் வடிக்க முடியாது. முடிவை தேடி காணாமல் அழுத்து போய் விடுவார் அவர். சர்வேஸ்வரனான கேசவனாலும் தன் பக்தர்களின் பக்தி பரவச நிலையை அது சந்தோஷமோ துக்கமோ புரிந்து கொள்ள முடியாது. அவருக்கு வியப்பை மேலிடும் கண்ணனாலேயே புரிந்து கொள்ள முடியாததை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? பக்தர்கள் படும் ஏக்கதாபத்தை புரிந்து கொள்வதற்காக அவரே பக்தனின் பாத்திரத்தை ஏற்று இருக்கின்றார் அவர். கிருஷ்ண பக்தி ஆனது கண்ணனையும் அவர் பக்தர்களையும் ஆடச் செய்யும். அதுவே ஆடும். இப்படியாக மூவரும் ஓர் இடத்தில் சேர்ந்து ஆடுகின்றார்கள். கிருஷ்ண பக்தி ரசத்தை விளக்குவன் சித்திரக்குள்ளன் சந்திரனை பிடிக்க எம்பி தாவுவது போன்றது ஆகும். வீசும் காற்று ஆனது ஒரு சொட்டு நீர்த்துளியை மட்டுமே தொட முடியும். அந்த பக்தி கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் எழுகின்றன. இவற்றின் வரையறை அற்ப மனிதனால் அளவு இட முடியுமா? சொருப் தாமோதர் போன்ற உயர்ந்த ஆத்மாக்களால் மட்டுமே மகாபுருவின் பக்தி சுவையை அனுபவிக்க முடியும். மகாபுரு லீலைகளை சாதாரண ஒரு மனிதன் விவரிக்கும் போது அவன் அந்த பெருங்கடலின் ஒரு துளியை தொட்டு தன்னை தூய்மையாக்கிக் கொள்கின்றான். அவன் ராசலீலை பாடல்கள் அனைத்தும் விளக்கப்பட்டது உடன் கீழ்கண்ட ஜலக்கிரீடை பாடலும் பாடப்பட்டன. இப்படியாக ஐயத்தோட்ட கோவில் அருகில் சுற்றி திரியும் போது சைத்தன்ய மகாபுரு திடீரென கடலை பார்த்து விட்டார். பூர்ணிமா கடல் நீரில் ஜால வித்தை காட்டினால் உயர்ந்தியலும் அலைகள் பளபளத்து யமுனை நதியை நினைவூட்டின. கடலை யமுனை ஆறு என நினைத்து கொண்டு யாரும் பாராமல் அதனுள் புகுந்தார் எம்பெருமான். இப்பொழுது கடலில் விழுந்து விட்டவர் நினைவு இழந்து விட்டார். அவருக்கு நிலைமை விளங்க கிடையாது. சில சமயம் தண்ணீர் மேல் மிதந்தார், சில சமயம் அலைகள் பின்னால் மறைந்தார். இவ்வாறாக அலைகள் எம்பெருமானை கோனரா கோவில் அருகில் கொண்டு சேர்த்து விட்டன. கோனரா ஜெகநாத புரியிலிருந்து 30 கிலோமீட்டர் வடக்கே இருக்கின்றது. யமுனை நதியில் பகவான் கோபியருடன் நடத்திய ஜலக்கிரீடை எம்பெருமான் நினைத்ததால் வந்த வினை இது ஆகும். இதற்கு இடையில் சைத்தன்ய மகாபுருவை காணாத சொருப் தாமோதரா உள்ளிட்ட பக்தர்கள் செய்வது அறியாது திகைத்து போனார்கள். எங்கே போனார் என கூறிக்கொண்டு பக்தர்கள் அவரை தேடத் தொடங்கிவிட்டார்கள். மனோவேகத்தில் எம்பெருமான் சென்றதாலும் அதனால் அவரை காணாததாலும் அனைவரும் எங்கு சென்று இருக்கக்கூடும் என குழம்பி போனார்கள். சரி குண்டிச்சா கோவிலுக்கு போய்விட்டார். இல்லை நரேந்திர ஏரி சாதக பர்வதம் ஒருவேளை கோனார் கோவில் போயிருந்தால்
இப்படியாக பேசிக்கொண்டே பக்தர்கள் இங்கும் அங்கும் அலைந்தார்கள். எங்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருவை தேடினார்கள். கடைசியில் நிறைய பேர்கள் இந்த தேடும் வேட்டையில் சேர கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். பொழுதும் சாய்ந்து விட்டது. எம்பெருமானை காண கிடையாது. சரிதான், சைத்தன்ய மகாபுரு மண் உலகை விட்டுவிட்டு மறைந்து விட்டார் என அனைவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை இழந்து விட்டதாக நினைத்தார்கள். ஏதோ விபரீதம் நிகழ்ந்து விட்டதாக எல்லோரும் நினைத்தார்கள். யாராலும் இதை தவிர வேறு எதையும் நினைக்க முடிய கிடையாது ஆகும். சுற்றத்தாரோ நட்போ தங்கள் பிரியமானவர்களுக்கு என்ன அபாயம் நேரிடுமோ என அஞ்சுவது இயல்புதானே. கடற்கரைக்கு வந்த பக்தர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். பல பல திக்குகளிலும் பிரிந்து போனார்கள். சாதக பருவத்தில் சிலர் தேடினார்கள். கடற்கரை ஊடே சொரூப் தாமோதரா இன்னும் சில பக்தர்களும் வடக்கு நோக்கி தேடினார்கள். எல்லோரையும் சோகம் பிடித்து ஆட்டியது. யாரும் சுய நினைவு இல்லாது இருந்தார்கள். இருந்தாலும் ஏதோ ஒரு அதிசய சக்தி அவர்களை தேடிக்கொண்டிருக்கச் செய்தது. இப்படியாக கடற்கரை வழியாக செல்கையில் மீனவன் ஒருவன் தன் தோளில் வலையை தொங்கவிட்டு வந்து கொண்டு இருப்பதை பார்த்தார்கள். அந்த மீனவன் சிரித்தான், அழுதான், ஆடினான், பாடினான், ஹரி ஹரி என்று சொன்னான். அவன் நடவடிக்கையை பார்த்த அனைவரும் வியந்து போனார்கள். ஓ மீனவா, ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய் என கேட்க, இங்கு யாரையாவது பார்த்தாயா? இவ்வாறு சொரூப் தாமோதரா கேள்வி கேட்டார் அவனிடம். அதற்கு அவன் கூறினான், ஒரு ஆசாமியை கூட பார்க்கவில்லை. ஆனால் தண்ணீரில் வலையை வீசும்போது சடலம் ஒன்று அதில் சிக்கிவிட்டது. அதை பத்திரமாய் எடுத்து பெரிய மீனோ என பார்த்தேன். சடலம் என தெரிந்ததும் பயந்து விட்டேன். வலையில் இருந்து சடலத்தை விடுவிப்பதற்காக அதை தொட்டேன். திடீரென என்னுள் ஏதோ ஒரு வேதாளம் புகுந்ததை உணர்ந்து கொண்டேன். உடல் நடுநடுங்கியது, நான் தழுதழுத்தது, தேக ரோமங்கள் விரைத்து விட்டன என்றான் அவன். அவன் மேலும் கூறினான், என் சரீரத்திற்குள் புகுந்த ஆவி இறந்து போன ஒரு உடையதா அல்லது சாதாரண மனிதன் ஒருவன் உடையதா என தெரியாது. ஆனால் அந்த பிரேதத்தை பார்த்தால் போதும், உடம்பில் புகுந்துவிடும். அந்த பிரேதத்தின் உடல் 5 அல்லது 7 முழம் இருக்கும். அதன் ஒவ்வொரு புஜமும் காலும் 3 முழ நீளம் இருக்கும். அதன் மூட்டுக்கள் தனித்தனியாக இருக்கின்றன. தோல் தொலைதன இருக்கின்றன. அந்த பூதம் சடலத்தின் வடிவத்தை எடுத்து இருக்கின்றது. அதை பார்த்த யாரும் உயிர் பிழைக்க மாட்டார்கள். சில சமயம் அந்த சடலம் கோன் கோன் என அரட்டுகின்றது. சில சமயம் பிறக்கை இன்றி கிடக்கின்றது. நான் அந்த பிசாசை நேராக பார்த்து இருக்கின்றேன். அது என்னை துரத்துகின்றது. நான் இறந்துவிட்டால் யார் என் மனைவி மக்களை காப்பாற்றுவார்கள்? இந்த பிசாசை பற்றி பேசுவது கடினம். ஆனால் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு மந்திரவாதியை பார்த்து இந்த பூதத்தை விரட்டச் செய்வேன். அதன் பிடியிலிருந்து தப்புவேன் என்றான் அவன். நான் இரவில் தனியாக திரிந்து ஒதுக்குப்புறத்தில் மீன்களை பிடித்து அறுப்பேன். ஆனால் எனக்கு நரசிம்ம மந்திரம் தெரியும். ஆதலால் எந்த ஒரு பிசாசும் என்னை திண்டமாட்டா. ஆனால் இந்த பிரேதம் மட்டும் நான் நரசிம்ம மந்திரத்தை ஓதும்போது என்னை இறுக பற்றி கொள்கின்றது. அங்கே போகாதீர்கள், உங்களை தடுக்கின்றேன். மீறிப்போனால் பிசாசு உங்களை பிடித்து கொள்ளும் என்றான் அவன். இதையெல்லாம் கேட்ட பிறகு சொரூப் தாமோதருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. அவர் மீனவனிடம் இனிமையான குரலில் பேசினார். நான் பேய் பிசாசு விரட்டுபவன். எனக்கு இந்த பேயை விரட்டுவது எப்படி என தெரியும் என்றார் அவர். இப்பொழுது சொரூப் தாமோதரா ஏதோ ஒரு மந்திரங்கள் பலவற்றை ஓதினார். தன் கையை மீனவனின் தலையில் வைத்தவாறு, இப்போது பிசாசு ஓடிவிட்டது, பயப்படாதே என்றார் அவர். இப்பொழுது மீனவன் சமாதானம் அடைந்து விட்டான். அவனுக்கு உண்மையில் தெய்வ பக்தியே தலைக்கு ஏறி இருந்தது. அதே சமயம் அவனுக்கு பயம் இருந்தது. இதனால் அவன் மனக்லேசம் அடைந்து விட்டான். மீனவனின் பயம் தணிந்ததும் அவன் மனநிலை சகஜம் ஆயிற்று. அவனிடம் சொரூப் தாமோதரா கூறினார், நீ யாரை பிசாசு என நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவர் சாட்சாத் பகவான் கிருஷ்ணரின் மறு அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு. பக்தி பரவசத்தில் அவர் கடலில் விழுந்து விட்டார். நீ அவரை வலையில் மீட்டு காப்பாற்றி விட்டாய். அவரை தொட்டதால் மட்டுமே உன்னுள் தூங்கிக் கொண்டு இருந்த கிருஷ்ண உணர்வு விழித்து கொண்டு விட்டது.
அவரை நீ பிசாசு என்று நினைத்ததால் பயம் பிடித்து கொண்டு விட்டது. இப்போது உன்னிடத்தில் பயம் கிடையாது, மனம் தெளிவாக இருக்கின்றது. எங்கு மகாபுரு இருக்கின்றார் என கேட்டார் அவர். நான் எம்பெருமானை பல தடவை பார்த்து இருக்கின்றேன், ஆனால் இது அவர் கிடையாது. உடல் மிகவும் அழுகி இருக்கின்றது என்றான் அவன். பக்தி பரவசத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு மூழ்கிவிட்டால் அவர் உடல் மாறிவிடும். சில சமயம் அவரின் எலும்பு சேரும் பகுதிகள் தனித்து நிற்கும், உடல் மிக நீண்டுவிடும். இவ்வாறு சொரூப் தாமோதரா விளக்கினார். இதனை கேட்ட மீனவன் முகத்தில் மகிழ்ச்சி கலை தாண்டவம் ஆடியது. அவன் பக்தர்களை மகாபுரு கிடந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். அவர் உடல் நீண்டு கிடந்தது. அலை மோதி அவர் உடல் முழுமையாக வெளுத்து இருந்தன. உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை மணல் பரவி இருந்தன. உடல் நீண்டு கிடந்ததால் சதை தளர்ந்து தொங்கியது. ஆகையால் அவரை தூக்கி வெகு தூரம் எடுத்துச் செல்வது பெரும் பாடு ஆகும். முதலில் பக்தர்கள் எம்பெருமானின் ஈர அரை ஆடையை களைந்து விட்டார்கள். உலர்ந்த ஆடையை மாற்றினார்கள். பிறகு அவரை ஒரு துணி மீது கிடத்தி உடம்பில் படிந்திருந்த மண்ணை நீக்கிவிட்டார்கள். அப்புறம் சத்தமாக அவர் காதில் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை ஓதினார்கள். கடைசியாக பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமம் எம்பெருமான் இருதயத்தில் ஊடுருவி பாய அவர் பலத்த சத்தத்துடன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். நினைவு திரும்பியவுடன் அவர் உடல் எலும்புகள் பழைய நிலையை அடைந்தவுடன் அவருக்கு பாதி நினைவு வந்தது. அவர் இங்கும் அங்கும் பேந்த விழித்தார். அவர் மெய் மறந்து அவர் சலனம் இல்லாமல் இருக்கும்போது வெளியே தனக்கு பிறக்கை இருப்பதை சிற்சில அறிகுறிகள் மூலம் வெளிப்படுத்துவார். பக்தர்கள் இதை அர்த்தபயா அல்லது பாதி புறப்பிறக்கை என்கின்றார்கள். இந்த பாதி புறப்பிறக்கை நிலையில் மகாபுரு பைத்தியம் பிடித்தவன் போல பேசத் தொடங்கிவிட்டார். பக்தர்களின் கண்ணுக்கு ஆகாயத்தை பார்த்து பேசுவது போல் இருந்தது அவரது செய்கை. யமுனை நதியை பார்த்த பிறகு விருந்தாவனம் போனேன். அங்கே அந்த நந்த மகாராஜாவின் குமாரன் திருமதி ராதாராணி உள்ளிட்ட கோபியருடன் ஜலக்கிரீடை செய்வதை பார்த்தேன் என்றார் அவர். கோபியர்கள் தம் பட்டு வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் தங்கள் தோழியரிடத்து ஒப்படைத்துவிட்டு சன்னமான வெள்ளை துணியை பூர்த்தி கொண்டார்கள். அப்புறம் கிருஷ்ணர் தன் பெரிய கோபிகளை அழைத்து கொண்டு தண்ணீரில் இறங்கிவிட்டார் ஜலக்கிரீடைகள் செய்வதற்காக. இதையெல்லாம் சமுத்திரக்கரையில் இருந்தவாறு கோபியருடன் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு கோபி கூறினாள், ராதா கிருஷ்ண லீலைகளை மற்றொரு கோபிக்கு சொல்லிக் கொண்டு இருந்தாள். பாரேன் பாரேன், தண்ணீருக்குள் கண்ணனின் ஜலக்கிரீடைகளை பாரேன். அவருடைய உள்ளங்கைகள் தாமரை ஒத்து இருக்கின்றன. உன்மத்தம் பிடித்த யானைகளின் தலைவன் போல் அவர் தெரிகின்றார். அவர் உடன் இருக்கும் கோபியர்கள் பெண் யானைகள் போல ஆகும். தண்ணீருக்குள் ஜலக்கிரீடைகள் தொடங்கியவுடன் ஒவ்வொருவரும் ஒருவர் மேல் ஒருவர் தண்ணீரை வாரி வாரி இறைத்து கொண்டார்கள். இப்படி நீராடி விழாவில் தோற்ற கட்சி எது, ஜெயித்த கட்சி எது என யாருக்கு தெரிய கிடையாது. இப்படி தண்ணீரடி விளையாட்டு அதிகரிக்க அதிகரிக்க கோபியர்கள் மின்னல் கீற்றாக தெரிந்தார்கள். ஆனால் கண்ணனோ கருமேகம் போல காட்சியளித்தார். இந்த மேகம் மின்னல் மீது நீரை பொழிய மின்னல் திருப்பி நீரை மேகத்தின் மீது பொழிந்தன. கண்ணன் என்ற கார்மேகம் பொழிந்த நீரை மழைக்காக ஏங்கி தவிக்கும் சாதக பறவை போன்று கோபியர்கள் முகமலர்ச்சியுடன் வாரி பருகினார்கள். இரண்டு அணிக்கும் போட்டி அதிகரிக்கவே கண்ணன் ஒவ்வொரு மீதும் தண்ணீரை வாரி வாரி இறைத்தார். கைக்கு கை, முகத்திற்கு முகம், மார்புக்கு மார்பு, பல்லுக்கு பல், நகத்திற்கு நகம். கண்ணனும் கோபியரும் ஊடல் செய்தார்கள். ஆயிரக்கணக்கான கரங்கள் தண்ணீரை வாரி வாரி இறைக்க கோபியர்கள் கண்ணனை 1000 கண்களில் கண்டார்கள். 1000 காலுடன் கோபியர் கண்ணனிடம் சென்று 1000 முகங்களால் அவருக்கு முத்தமலை பொழிந்தார்கள். 1000 உடல்கள் கண்ணனை தழுவின. 1000 காதுகளால் கண்ணன் உதிர்த்த கேலி வார்த்தைகளை கோபியர்கள் கேட்டு ரசித்தார்கள். கண்ணன் திடீரென ராதாராணியை தண்ணீருக்குள் அழைத்துச் சென்றார். அவள் கழுத்தை பிடித்து ஆழத்தில் அழுத்தி பிறகு கையை விடுவித்து கொண்டார். அவள் அவருடைய கழுத்தை பற்றி கொண்டு யானை துதிக்கையால் பிடுங்கி எறியப்பட்ட தாமரை தண்ணீர் மேல் மிதப்பது போல் மிதந்தாள் அவள். அப்புறம் கண்ணன் எத்தனை கோபியர் இருந்தனரோ அவ்வாறே தன்னை பெருக்கி கொண்டார். தாமரை தண்டுகள் கோபியரின் தோழியர் ஆவார்கள். ஆதலால் கோபியருக்கு தண்டுகள் தாமரை இலைகளை வழங்கின.
தாமரைகள் தங்கள் பெரிய பெரிய வட்ட வடிவ இலைகளை தங்கள் கைகளால் தண்ணீர் மேல் செலுத்தி கோபியரின் உடலை போற்றி மூடின. சில கோபியர்கள் கூந்தலை அவிழ்த்து முன்னால் தொங்கவிட்டு கொண்டார்கள். இப்பொழுது ராதாராணியுடன் பகவான் கிருஷ்ணர் வம்புக்கு நின்றார். இந்த சாக்கில் கோபியர்கள் கழுத்தளவு தண்ணீரில் சுற்றிலும் பறந்து இருக்கும் வெண் தாமரைகளுக்கு இடையில் நின்றார்கள். வெண் தாமரைகளுக்கு நடுவில் ஒளிந்து கொண்ட கோபியரின் மதிமுகம் மட்டுமே தெரிந்தன. மற்ற கோபியர்கள் இல்லாததால் பகவான் கிருஷ்ணரால் திருமதி ராதாராணியிடம் தன் இஷ்டம் போல் நடந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணரை கோபியர்கள் தேடும்போது மதிநுட்ப மங்கையரான திருமதி ராதாராணி தன் தோழியரின் நிலையை அறிந்து ஓடி வந்து அவர்களுடன் கலந்து கொண்டார். எத்தனையோ தாமரை மலர்கள் தண்ணீரில் மிதந்தன. இன்னும் எத்தனையோ நீலத் தாமரைகள் அருகில் வந்தன. ஒன்றோடு ஒன்று மோத சண்டை மூண்டது. கடற்கரையில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்த கோபியர்கள் இந்த காட்சியை ரசித்தார்கள். நீல மலர் போன்ற கோபியரின் கரங்கள் ஜோடி ஜோடியாக வெளியேறி நீல தாமரைகளை தடுத்து நிறுத்த பார்த்தன. வெள்ளை சக்கரவாக பறவைகள் இவ்வாறு நீல தாமரைகள் கொள்ளையடிக்க முயல்கையில் சிகப்பு தாமரைகள் இவற்றை காப்பாற்ற முன் வந்து விட்டன. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் சண்டை எழுந்தது. நீலம் சிகப்பு தாமரைகள் அக்கினை பொருட்கள், சக்கரவாக பட்சிகளோ உயிர் பொருட்கள். இருந்தாலும் பக்தி பரவசத்தில் நீலத் தாமரை சக்கரவாகங்களை ருசி பார்க்க தொடங்கின. இயற்கைக்கு மாறுபட்ட தன்மை. ஆனால் பகவான் கிருஷ்ணனின் ராஜ்யத்தில் இந்த முரண்பாடுகள் அவரது லீலைகளை பறைசாற்றும் ஊடகங்கள் ஆகும். பகலில் மலரும் நீலத்தாமரை சூரிய தேவனின் நண்பன். சூரியன் உதயமானதும் சக்கரவாக பரவி விழித்து எழும். அப்போது அது சந்திக்கும் முதல் பொருள் நீலத்தாமரை. இரண்டு ஒற்றுமையாக நண்பர்களாக வாழ்ந்தாலும் நீலத்தாமரைகள் இங்கு சக்கரவாக பறவைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காணப்படுகின்றன. சாதாரணமாக சக்கரவாகம் பறக்கும் இனத்தைச் சேர்ந்தது. ஆனால் தாமரை மலர்களோ அசையாத வஸ்து ஆகும். இங்கு பகவான் கிருஷ்ணரின் கரங்கள் நீலத் தாமரைகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன. இந்த கரங்கள் நீண்டு கோபியின் குன்று போன்ற உடல்கள் சக்கரவாக பறவைக்கு ஒப்பிடப்படுகின்றன. நிமிண்ட விஷமம் செய்கின்றன. செந்தாமரை இரவில் மலர்ந்து பகலில் வாய் மூடும் மலர். இந்த இருவித தாமரைகளும் சூரியனுக்கு நேசம் மற்றும் பகைவன். இந்த இரண்டு வகை மலர்களும் சூரியனுக்கு நேசமான சக்கரவாக பட்சி நண்பன். இருப்பினும் பகவான் கிருஷ்ணன் லீலைகளில் கோபியர்களின் கரங்களான செந்தாமரை மலர்கள் தங்கள் சக்கரவாக பட்சிகளை காப்பாற்றுகின்றன. மாற்று உருவத்துக்கு இது ஒரு உதாரணம். உயர்வு நவிழ்ச்சி உருவகம். இந்த இரண்டு அணிகலன்களையும் முரண்பாட்டுடன் எடுத்து காட்டியவர் கிருஷ்ணர். இதன் அர்த்தத்தை ருசி பார்ப்பது என் மனதுக்கு இதம் அளிக்கின்றன, காதையும் கண்ணையும் முழுமையாக திருப்தி செய்தன என்றார் அவர். இவ்வாறாக திவ்ய திருவிளையாடல்கள் புரிந்த பிறகு கிருஷ்ணர் கோபியருடன் யமுனை ஆற்றங்கரைக்கு போய்விட்டார். இந்த சமயம் கரையில் நின்று கொண்டிருந்த மற்றவர்கள் கண்ணனுக்கும் பிற கோபியருக்கும் வாசனை எண்ணெய் தேய்த்து விட்டார்கள். இப்பொழுது பகவான் கிருஷ்ணரும் கோபியர்களும் மறுபடியும் குளித்தார்கள். அப்புறம் உலர்ந்த ஆடை தரித்து அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே விருந்தா என்ற கோபி கண்ணனையும் ராதையும் காட்டு மலர்களாலும் இலைகளாலும் அணிகலன்களாலும் அலங்கரித்தாள். அவள் விருந்தாவனத்தில் மரங்களும் செடிகளும் வெகு அற்புதமானவை ஆகும். ஏனென்றால் வருடம் முழுவதும் இவை விதவிதமான கனிகளும் மலர்களும் தருகின்றன. கோபியரும் அவர்களது பணிப்பெண்களும் இந்த பழங்களையும் மலர்களையும் பொறுக்கி எடுத்து ராதா கிருஷ்ணா முன்பு கொண்டு வந்தார்கள். முதலில் கோபியர்கள் பழங்களை தோல் உரித்தார்கள். பிறகு அவற்றை பெரிய பெரிய தட்டுகளில் வைத்து தட்டுக்களை சுற்றி வர அழகாக கைக்கு எட்டும் ஞாபகத்தில் வைத்தார்கள். இந்த தட்டுக்கள் நகை அலங்காரம் செய்யப்பட்ட குடிசையில் ஒரு மேடையில் வைக்கப்பட்டன. அதன் முன் அமரும் இடம் ஒன்று அமைக்கப்பட்டன. பல வகைகள் உடன் தேங்காய், மாம்பழம், வாழை, இலந்தை, பலா, பேரீச்சை, ஆரஞ்சு, திராட்சை, மாதுளை, இன்ன பிற கனிகள் மற்றும் கொட்டைகள், உலர்ந்த பழங்கள் போன்றவை தட்டுக்களில் இடப்பட்டு இருந்தன. இந்த பழங்கள் பல பல இடங்களில் பல பெயர்கள் இட்டு அழைக்கப்படுகின்றன. ஆனால் விருந்தாவனத்திலோ இவை ஆயிரக்கணக்கான ரகங்களில் கிடைக்கும். இவற்றை யாரும் விளக்க முடியாது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான திருமதி ராதாராணி வீட்டில் விதவிதமான இனிப்புகளை செய்தால் அவள்
கங்கர் ஜலா, அமிர்த கேலி, கற்பூர கேலி, சாரா பூரி, அமருதி, பத்மாசினி, கண்ட சீரசாரா, விருட்சா என்ற விதவிதமான செய்து கண்ணன் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தாள். இதை பார்த்ததும் கண்ணன் வனபோஜனம் சாப்பிட உட்கார்ந்து விட்டார். கிருஷ்ணர் சாப்பிட்டு முடிந்ததும் திருமதி ராதாராணியும் அவள் கோபியர் தோழியரும் அவர் மிச்சம் வைத்ததை சாப்பிட்டார்கள். அப்புறம் ராதையும் கிருஷ்ணரும் ஒன்றாக நகையால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வீட்டில் இருந்தார்கள். சில கோபியர்கள் விசிறினார்கள், இன்னும் சிலர் அவர்களின் தாமரை திருவடியில் பிடித்து விட்டார்கள், வேறு சிலர் வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்தார்கள். கடைசியில் கிருஷ்ணரும் ராதையும் தூங்கிய பிறகு கோபியர்கள் படுத்து தூங்கல் ஆனார்கள். இதை பார்த்த எனது மனது நிறைந்தது என்றார் மகாபிரபு. இப்படியாக இருக்கும் சமயம் நீங்கள் திடீரென எல்லோரும் ஊரை கூட்டி சந்தடி செய்து என்னை இங்கே தூக்கி கொண்டு வந்துவிட்டீர்கள். யமுனை ஆறு எங்கே? விருந்தாவனம் எங்கே? கண்ணன் எங்கே? கோபியர்கள் எங்கே? நீங்கள் என் கனவை கலைத்து விட்டீர்கள் என்றார் அவர். இவ்வாறு பேசுகையில் மகாபிரபு புற பிறக்கை முழுவதும் பெற்றார். சுரூப் தாமோதரை பார்த்ததும் ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள் என கேட்டார் அவர். நீங்கள் கடலை யமுனை ஆறு என நினைத்து கொண்டு விட்டீர்கள், தண்ணீரில் குதித்து விட்டீர்கள், அலைகள் உங்களை இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்துவிட்டன. இந்த மீனவன் வலை வீசி பிடித்து உங்களை காப்பாற்றி விட்டான். உங்கள் ஸ்பரிசம் பட்டதால் அவனுக்கு கிருஷ்ண பக்தி பைத்தியம் பிடித்து விட்டது. இவ்வாறு சொரூப் தாமோதர் பதிலளித்தார். இரவு முழுவதும் உங்களை தேடிக்கொண்டே இருந்தோம். மீனவன் வந்து சொன்ன பிறகு உங்களை பார்க்க இங்கு வந்து சேர்ந்தோம். பிறக்கையற்ற நிலையில் நீங்கள் விருந்தாவன லீலைகளை பார்த்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் உங்களை இந்த நிலையில் பார்த்ததும் எங்களை வருத்தம் தாக்கிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் பெயரை உச்சரித்ததும் உங்களுக்கு பாதி பிறக்கை திரும்பிவிட்டது. அப்புறம் நீங்கள் பிதற்றுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றார்கள் அவர்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பதிலளித்தார். விருந்தாவனம் போவதாக கனவு கண்டேன். அங்கே கோபியருடன் கண்ணன் ராச நடனம் புரிவதை பார்த்தேன். ஜலக்கிரீடை செய்த பிறகு கண்ணன் வனபோஜனம் செய்தார். இதையெல்லாம் பார்த்த பிறகு நான் பைத்தியக்காரன் போல் பிதற்றி இருக்க வேண்டும் என்றார் அவர். பின்பு சுரூப் தாமோதர் மகாபிரபுவை கடலில் குளிக்கச் செய்தார். எம்பெருமானை அவர் வீட்டிற்கு பத்திரமாக அழைத்து வந்து சேர்த்து விட்டார் அவர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.